ஹலோ எவ்ரிவன், நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஃப்ரண்ட் பார்ட்டோட மெஷர்மெண்ட்லாம் வச்சு எப்படி பேட்டர்ன் போடணும்னு கிளியராக பார்த்தோம். இந்த வீடியோவில் அதை பேப்பர் பேட்டர்னில் எப்படி மார்க் பண்ணுறதுனும், பட்டு பீஸை எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணுறது, ஸ்லீவ் எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டுமே கேல்குலேட் பண்ணி கிளியராக மார்க் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கேல் மெஷர்மெண்ட் வச்சு எப்படி பேப்பரில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு A4 சைஸ் பேப்பர் எடுத்து இந்த மாதிரி டபுள் ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பீஸ் மார்க் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் இந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மார்க்கிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம 1/2 இன்ச் இந்த மாதிரி விட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மார்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். லென்த் வந்து 13 இன்ச்சஸ்க்கு லைன் போட்டு விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு ஷோல்டரோட அளவு வந்து 6.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணுங்கள். நெக்கோட மார்க்கிங் வந்து 2.25 பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஹாமோலோட இறக்கம் வந்து 6 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ கீழே வித்துலையும் இந்த மாதிரி ஷோல்டரில் நம்ம 6.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஹாமோலோட இறக்கம் 6 இன்ச்சஸ்க்கு வந்து லைன் போட்டு விட்டுருங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி நம்ம ஃப்ரண்ட் நெக்கோட இறக்கம் வந்து 6 இன்ச்சஸ் தான் வச்சுருக்கோம். அதையும் கீழே வந்து மேலே நெக்குக்கு வந்து 2.25 மார்க் பண்ணியிருக்கோம். அந்த 2.25 இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு 6 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டு விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு செஸ்ட் மெஷர்மெண்ட் மார்க் பண்ண இந்த பக்கம் ஹார்மோல் கிட்ட லைன் போட்டுக்கலாம். நம்ம செஸ்ட்டோட மெஷர்மெண்ட் வந்து 36ன்னு எடுத்திருக்கோம். ஸோ அது கூட ஒரு 2 இன்ச் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிவைட் பண்ணி மார்க் பண்ணுங்கள். ஸோ இந்த 2 இன்ச்சஸ் எதுக்கு ஆட் பண்ணி டிவைட் பண்ணுறோன்னா, நம்ம பாடி மெஷர்மெண்ட் டேரெக்டாக எடுத்து மார்க் பண்ணுறதுனால இந்த 2 இன்ச்சஸ் ஆட் பண்ணிவிட்டு நம்ம டிவைட் பண்ணால் தான் நமக்கு கரெக்டாக வரும். ஸோ நம்ம 2 இன்ச் ஆட் பண்ணோம்னா 38/4 பண்ணோம்னா நமக்கு 9.5 இன்ச்சஸ் வரும். நம்ம இந்த 1/2 இன்ச்சை வந்து விட்டுட்டு இங்கேருந்து ஸ்கேலை வச்சு 9.5 இன்ச்சஸ் எங்கே வருதோ அங்கே வந்து மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரா தையலுக்கு வந்து 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மார்க்கிங் எல்லாமே நம்ம பேக் பார்ட்டுக்கு எப்படி மார்க் பண்ணோமோ அதே மார்க்கிங் தான். இப்போ நம்ம மெயின் டாட் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு ஷோல்டர் ஜாயினிங்க்கு 1/2 இன்ச் இருக்கும். அதை மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைன் போட்டுக்கலாம். இப்போ அந்த 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணதை விட்டுட்டு நம்மளோட அஃபெக்ஸ் பாயிண்ட் வந்து 9.5 அதை வந்து மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அண்டர் பஸ்டோட லென்த் வந்து 12 இன்ச்சஸ்னு எடுத்தோம். அது கூட ஒரு 1/2 இன்ச் வந்து பட்டி ஜாயினிங்க்கு ஆட் பண்ணிவிட்டு 12.5 இன்ச்சஸ்னு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஷோல்டர் ஜாயினிங்க்கு 1/2 இன்ச் விட்டுட்டு அஃபெக்ஸ் பாயிண்ட் வந்து 9.5னும் அண்டர் பஸ்ட் வந்து 12.5னும் மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இந்த மாதிரி லைன் போட்டுக்கலாம். இப்போ இந்த டாட்டோட டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா கரெக்டாக நமக்கு 3 இன்ச்சஸ்னு இருக்கும். இப்போ இந்த அஃபெக்ஸ் பாயிண்ட் வந்து எந்த டிஸ்டன்ஸில் வரணும்னா, நம்ம அஃபெக்ஸோட வித்து வந்து 4 இன்ச்சஸ்னு எடுத்திருப்போம். ஸோ அந்த 1/2 இன்ச்சை விட்டுட்டு 4 இன்ச் எங்கே இருக்கோ அங்கே வந்து கரெக்டாக மார்க் பண்ணுங்கள். கரெக்டாக 4 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து லைன் போடுங்க. இதுதான் வந்து மெயின் டாட்டோட லைன். இப்போ இந்த டாட் தான் நம்மளோட அஃபெக்ஸ் பாயிண்ட்டோட கரெக்டான மார்க்கிங். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டதுலேருந்து இந்த சைடு வந்து 1 இன்ச் மார்க் பண்ணுங்கள், இந்த சைடு வந்து 1 இன்ச் மார்க் பண்ணுங்கள். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம கிராஸாக வந்து லைன் போட்டு ஜாயின் பண்ணிட்டோன்னா நமக்கு மெயின் டாட் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ நமக்கு ப்ளவுஸில் இம்பார்ட்டனே இந்த மெயின் டாட் தான். இந்த மெயின் டாட் ஒழுங்காக மார்க் பண்ணால் தான் நமக்கு ப்ளவுஸ் வந்து பர்ஃபெக்டாக வரும். ஸோ இது எப்படி மார்க் பண்ணணும்னு கிளியராக இன்னொரு வாட்டி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அஃபெக்ஸ் பாயிண்ட்டோட வித்து வந்து இதுலேருந்து இது வரைக்கும் 4 இன்ச்சஸ்னு மார்க் பண்ணியிருக்கோம். அஃபெக்ஸ் பாயிண்ட்டோட லென்த் இதுலேருந்து இது வரைக்கும் 9.5 இன்ச்சஸ்னு மார்க் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் அண்டர் பஸ்டோட லென்த் வந்து 12 இன்ச்சஸ். அது கூட பட்டி ஜாயினிங்க்கு 1/2 இன்ச் ஆட் பண்ணி 12.5 இன்ச்சஸ்னு மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த மார்க்கிங் எல்லாமே கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம லென்த் வந்து 13 இன்ச்சஸ் மார்க் பண்ணோம்ல, அங்கேருந்து 1.25 இன்ச்சஸ் மேலே மார்க் பண்ணுங்கள். இந்த பக்கம் வந்து 1.5 இன்ச்சஸ் வந்து மேலே மார்க் பண்ணுங்கள். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நம்ம சென்டர் டாட்டுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டோம்ல, அதோட இந்த பாயிண்ட்டை ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு ஃப்ரண்ட் பார்ட்டோட ஷேப் வந்து கரெக்டாக கிடச்சிடும். இப்போ ஹூக் பட்டிக்கிட்ட இருக்க டாட்டுக்கு வந்து இந்த பாயிண்ட்டுக்கும் சென்டர் மார்க் பண்ணிவிட்டு 2.5 இன்ச்சஸ் வந்து வித்தில் மார்க் பண்ணுங்கள். இப்போ இந்த பக்கம் 1/4 இன்ச் இந்த பக்கம் 1/4 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு கிராஸாக லைன் போட்டுட்டோன்னா நமக்கு இந்த டாட் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ இந்த மாதிரி கிராஸாக வந்து இந்த பாயிண்ட்டுக்கும் 1.5 இன்ச் வந்து டிஸ்டன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ லென்த்தில் வந்து இந்த டாட்டுக்கும் 1 இன்ச் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். கரெக்டாக நம்ம சென்டர் லைன் போட்டதில் ஸ்கேலை வச்சு இந்த மாதிரி செக் பண்ணுங்கள். கரெக்டாக நமக்கு இப்போ 1 இன்ச் இருக்குது. இந்த மாதிரி நம்ம டாட்ஸோட டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும் போது தான் நமக்கு ஃப்ரண்ட் கப் ஷேப் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகும். ஸோ இதை வந்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹார்மோல் கிட்ட இருக்க டாட் எப்படி பிடிக்கணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹார்மோலோட கர்வ் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ ஹார்மோல் கிட்ட இருக்க டாட் எப்படி மார்க் பண்ணணும்னா, இந்த மாதிரி நம்ம மெஷர்மெண்ட் பண்ணிகிட்டே வந்தோம்னா 5.5 இன்ச்சஸ் எங்கே இருக்கோ அந்த இடத்துல தான் நம்மளோட ஹார்மோலோட டாட் வரும். ஸோ 5.5 இன்ச்சஸ் எங்கே வருதோ அங்கே வந்து ஒரு மார்க் பண்ணிவிட்டு 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டுட்டு இந்த பக்கம் 1/4 இன்ச் மார்க் பண்ணுங்கள், இந்த பக்கம் 1/4 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிராஸாக லைன் போட்டுட்டோம்னா நமக்கு இந்த டாட்டும் முடிஞ்சிச்சு. இப்போ இந்த டாட்டுக்கும் சென்டர் டாட்டுக்கும் 1.5 இன்ச்சஸ் வந்து டிஸ்டன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க.
ஸோ நமக்கு 1.5 இன்ச்சஸ் வந்து கரெக்டாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டாட்டோட டிஸ்டன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுனாலே நமக்கு கப் ஷேப் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம வேஸ்ட்டோட மெஷர்மெண்ட் எப்படி மார்க் பண்ணணும்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கீழே ஷேப்பாக இந்த மாதிரி லைன் போட்டிருக்கோம்ல, இதுக்கு மேலே தான் நம்ம வேஸ்ட்டோட மெஷர்மெண்ட் வந்து மார்க் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு 1/2 இன்ச் மார்க் பண்ணதை விட்டுட்டு இங்கேருந்து இது வரைக்கும் எவ்வளோ மெஷர்மெண்ட் இருக்குன்னு பாருங்கள். இப்போ இதோட பாயிண்ட் வந்து 3.5 இன்ச்சஸ்னு இருக்குது. இந்த மெஷர்மெண்ட்டை வந்து நோட் பண்ணிவிட்டு இந்த டாட்டோட இதை வந்து நம்ம விட்டுறணும். இதை விட்டுட்டு இந்த பாயிண்ட்ல இருந்து நம்ம வேஸ்ட்டோட மெஷர்மெண்ட் என்னவோ அதை வந்து மார்க் பண்ணுவோம். ஸோ அந்த பக்கம் 3.5 இன்ச்சஸ் நோட் பண்ணதை இந்த பக்கம் அதே 3.5 இன்ச்சஸில் வச்சு நம்மளுக்கு வேஸ்ட்டோட மெஷர்மெண்ட் 7.75 அதை வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ 7.75 வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம பேக்குக்கு வந்து 8.75 மார்க் பண்ணியிருப்போம். ஏன்னா நம்ம பேக்கோட டாட் பிடிக்கிறதுக்காக 1 இன்ச் ஆட் பண்ணி மார்க் பண்ணியிருப்போம். ஃப்ரண்ட்டுக்கு வந்து நம்ம கரெக்டான மெஷர்மெண்ட் தான் மார்க் பண்ணணும். ஸோ 7.75 மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சஸ் வந்து தையலுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம சைடு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம மார்க் பண்ணதை இந்த மாதிரி கரெக்டாக ஜாயின் பண்ணி விட்டுருங்க. ஸோ இதில் நான் இப்படி சொல்லியிருக்கணும், நீங்கள் அதே மாதிரி மெஷர்மெண்ட் பண்ணி போட்டிங்கனாலே கரெக்டாக வரும். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டோட மார்க்கிங் எல்லாமே முடிஞ்சுது. நெக்கு மார்க் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணிட்டோன்னா நமக்கு ஃப்ரண்ட் பார்ட் வந்து ரெடி ஆகிடும். நீங்களும் இந்த மாதிரி A4 ஷீட்டில் இல்லை சாதா பேப்பரில் ஸ்கேல் மெஷர்மெண்ட் வச்சு மார்க் பண்ணி கட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு கிளாத்தில் கட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ நமக்கு எதுவுமே ப்ராக்டிஸ் பண்ண தான் பர்ஃபெக்டாக வரும். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும். நெக்ஸ்ட் நம்ம பட்டி பீஸ் வந்து எப்படி பர்ஃபெக்டாக மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பட்டி பீஸோட வித்தோட மெஷர்மெண்ட் வந்து நான் 10 இன்ச்சஸ்னு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 10 இன்ச்சஸ் எப்படி மார்க் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட் பீஸ் மார்க் பண்ணோம்ல அதை எடுத்துக்கலாம். இதிலேருந்து வேஸ்ட் மெஷர்மெண்ட்லாம் கால்குலேட் பண்ணி தான் நம்ம பட்டி பீஸோட வித்து வந்து மார்க் பண்ணியிருக்கோம். இதில் ஐப்பட்டி ஜாயின் பண்ண 1/2 இன்ச் இருக்குது. வேஸ்ட்டோட மெஷர்மெண்ட் வந்து 7.75. நம்ம தையலுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு 2 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு 10 இன்ச்சஸ் வரும். அதை தான் நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ லென்த் வந்து நம்ம ஹை பட்டிக்கிட்ட 4 இன்ச்சஸ் வந்து வைக்கணும். அதை விட 1/2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா வச்சு இந்த பக்கம் வைக்கணும். இப்போ மேலே வந்து நம்ம இங்கேருந்து இது வரைக்கும் என்ன மெஷர்மெண்ட் மார்க் பண்ணணும்னா, நம்ம ஃப்ரண்ட் பீஸில் இங்கேருந்து இது வரைக்கும் என்ன மெஷர்மெண்ட் வருதோ அதுதான் நம்ம இங்கே மார்க் பண்ணணும். நமக்கு 4.5 இன்ச்சஸ்னு வரும். ஸோ அதை மார்க் பண்ணிவிட்டு மார்க் பண்ணதுலேருந்து 1 இன்ச் வந்து கீழே மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு பட்டி பீஸ் வந்து ரெடி ஆகிடும். ஸோ இவ்வளோதான் பட்டி பீஸோட மார்க்கிங். இந்த மாதிரி மார்க் பண்ணுங்கள், கரெக்டாக வரும். நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் எப்படி பர்ஃபெக்டாக மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நமக்கு ஸ்லீவ் மார்க் பண்ண 3 மெஷர்மெண்ட் வந்து தேவை. ஃபஸ்ட்டு வந்து ஹாமோலோட ரவுண்டு, ஸ்லீவோட லென்த்து, ஸ்லீவோட ரவுண்டு, இந்த மெஷர்மெண்ட்லாம் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்லீவோட லென்த் மார்க் பண்ணிக்கலாம். ஸ்லீவோட லென்த் வந்து நம்ம 6.5 இன்ச்சஸ்னு எடுத்திருக்கோம். ஃபஸ்ட்டு கீழே கிளாத்தை வந்து மடிச்சடிக்க 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதிலேருந்து இது வரைக்கும் 6.5 இன்ச்சஸ் நம்ம லென்த் எடுத்திருக்கோம். அதை மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சஸ் வந்து மேலே மார்க் பண்ணி இந்த மாதிரி லைன் போட்டுக்கலாம். இப்போ இந்த 1/2 இன்ச் வந்து ஹேண்ட் ஜாயின் பண்ண இதிலேருந்து இது வரைக்கும் 6.5 இன்ச்சஸ் நம்மளோட லென்த்து. இது வந்து மடிச்சடிக்க 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவோட ரவுண்ட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸ்லீவோட ரவுண்ட் வந்து நமக்கு 12 இன்ச்சஸ்னு எடுத்திருக்கோம். அதில் பாதி நம்ம இதில் மார்க் பண்ணணும். ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் 6 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ரா தையலுக்கு வந்து 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கலாம். ஹாமோலோட கர்வ் ட்ரா பண்ணுறதுக்கு நம்ம கேப்போட ஹைட் வந்து மார்க் பண்ணணும். நம்ம 6.5 இன்ச்சஸ் லென்த் எடுத்ததுலேருந்து மேலேருந்து 3 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஹாமோலோட ரவுண்ட் வந்து நமக்கு 15 இன்ச்சஸ்னு இருக்குது. அதில் பாதி வந்து 7.5 இன்ச்சஸ். அந்த 7.5 இன்ச்சஸை இந்த மாதிரி கிராஸாக வந்து மெஷர் பண்ணுங்கள். இங்கேருந்து இது வரைக்கும் 7.5 இன்ச்சஸ்னு மெஷர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிராஸாக லைன் போட்டுக்கலாம். இங்கே எக்ஸ்ட்ரா தையலுக்கு வந்து 2 இன்ச்சஸ்னு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லீவோட கர்வ் போடுறதுக்கு மேலேருந்து 1 இன்ச் மார்க் பண்ணுங்கள். அதே மாதிரி இங்கே கீழேருந்து 1 இன்ச் மார்க் பண்ணுங்கள். இப்போ இதில் ஸ்லீவோட கர்வ் வந்து ட்ரா பண்ணிடலாம். மேலே 1 இன்ச் மார்க் பண்ணோம்ல, அதில் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்து இதில் வந்து அப்படியே கர்வாக ட்ரா பண்ணி விட்டுட்டிங்கன்னா நமக்கு ஸ்லீவோட கர்வ் வந்து ஃபினிஷ் ஆகிடும். இது வந்து பேக் பார்ட்டுக்கு இந்த மாதிரி கட் பண்ணுவோம். ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு உள்ளே கொஞ்சம் வளைச்சி வந்து நம்ம கட் பண்ணுவோம் இல்லையா, அது எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி தான் நம்ம பேக் பீஸ் வந்து ட்ரா பண்ணியிருக்கோம். நம்ம ஃப்ரண்ட் பீஸ் ட்ரா பண்ணும்போது கிளாத்தை வந்து 2 பக்கமாக எடுத்துக்கணும். ஒரு சைடு தான் நம்ம ஃப்ரண்ட் வந்து கட் பண்ணுவோம். ஸோ கிளாத்தை 2 பக்கமாக எடுத்ததும் இந்த மாதிரி சென்டர்லேருந்து 2.25 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு அந்த 2.25 இன்ச்சஸ்லேருந்து கீழே 1/4 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அப்படியே இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்து அந்த 1/4 இன்ச்சில் கீழே வளைச்சி இந்த மாதிரி மார்க் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட்டோட டெப்த் வந்து நம்ம ஈஸியாக இந்த மாதிரி மார்க் பண்ணிடலாம். ஸோ இப்படி தான் நம்ம ஃப்ரண்ட் ஸ்லீவ் வந்து கட் பண்ணணும். இப்போ இந்த வீடியோவில் எப்படி பேப்பர் பேட்டர்னில் ஸ்கேல் மெஷர்மெண்ட் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பட்டி பீஸ் வந்து எப்படி பர்ஃபெக்டாக மெஷர்மெண்ட் எடுத்து மார்க் பண்ணணும்னு பார்த்தோம். ஸ்லீவ் வந்து எப்படி மெஷர்மெண்ட் எடுத்து மார்க் பண்ணணும்னு பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ப்ளவுஸ் மெஷர்மெண்ட் வச்சு எப்படி வந்து கிளாத்தில் மார்க் பண்ணி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.